வணக்கம் நேர்களே. எல்லோருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டீங்க. ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனல் ஃபைனான்ஸ் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுங்கிறது பார்த்தோன்னா என்னென்னா, சிமிலர் டு த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தாங்க. இந்த ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பூல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் வேரியஸ் அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து மேனேஜ்டு பை ப்ரைவேட்டுங்க. ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஒரு நாட் ரெஜிஸ்டர்ட் வித் த எனி லீகல் பாடி கவர்ன் பை தி மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ். தே காட் தேர் ஓன் வே ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஸோ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 50 லட்சம் ஒரு கோடிக்கு மேலே தான் வாங்குவாங்க. அதுமாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கேன் ஆல்சோ டு பார்ட்டிசிபேட். இதில் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல்னு பார்த்தோம்னா, the aim is to maximize the returns அப்படிங்கிறதுனால ஸோ வெரி ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் அதனால் மெயினாக அவங்க வந்து யூஸிங் டெரிவேட்டிவ்ஸ், லிவரேஜ் அண்ட் அல்டர்னேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. ஸோ அதனால் இதை தான் பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சின்னு பார்க்கும்போது திஸ் ஆர் நாட் டிரான்ஸ்பரண்ட் லைக் ஏ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஹாவ் டு டிக்ளேர் தர் என்ஏவிஸ் ஆஸ். இது வந்து என்னன்னாக்க ஒரு நாட் ரெகுலேட்டட் ஆர் ரிஜிஸ்டர்ட் பாடிங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் இது இன்புட்டு. ஸோ இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்டிவ்லி மேனேஜ்டு. ரிட்டர்ன் வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கம்பேர் டு ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. காஸ்ட் அண்ட் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபண்ட்ஸ். 1 கோடி கொடுக்குறவங்க 5 கோடி கொடுக்குறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றுவாங்க. ரெகுலேஷன்ஸ் வந்து லிமிட்டட் ரெகுலேஷன்ஸ் தான் இதில் வரும். ஸோ இதுதாங்க ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். ஸோ அதனால் இதை வந்து ஃபார் ட்ரேடிங் பீப்புள் இதை வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.